ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்குறோன்னா கல்யாண வீட்டு சேனைக்கிழங்கு வறுவல். அதுக்கு ஃபஸ்ட்டு சேனைக்கிழங்கு க்ளீன் பண்ணி இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுருங்க. இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு தேங்காய், அது கூட பார்த்திங்கன்னா வரமிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சோண்டு மட்டன் மசால், கருவேப்பிலை, சோம்பு, கசகசா இதை வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த மசால், வேக வச்சுருக்க சேனைக்கிழங்கு. சேனைக்கிழங்கு 80% வெந்திருக்கணும். இந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கணும், அப்போ தான் காரல் இருக்காது. ஸோ எண்ணெய் போட்டு எண்ணெயில் திரும்பி இதை பொரிச்சு எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொரிச்சிடுங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி வெங்காயம், ஸோ வெங்காயம் நல்லா வதங்கணும் பார்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனோடனே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டும் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி மசிஞ்சோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதோட ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதோட ரா ஃப்ளேவர் போய் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுது ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஆயிலில் நல்லா ஒரு பரட்டி விடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த சேனைக்கிழங்கை உள்ளே ஆட் பண்ணி நல்லா அந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ மசாலா ஆல்மோஸ்ட் பச்சை வாசம் போயிடும். இந்த சேனைக்கிழங்கு போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கனாவே ரெடி ஆகிடும் இந்த வறுவல். நீங்கள் இந்த மாதிரி செமி ட்ரையாக எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம், இல்லை இன்னும் சுக்கா மாதிரி வேணும்னா கூட சுக்கா மாதிரி பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆயிலில் நல்லா செப்ரேட் ஆகி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான கல்யாண வீட்டு சேனைக்கிழங்கு வறுவல் ரெடிங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.